ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரசாத். என்னை பற்றி ஒரு ஷார்ட் கவர் ஸ்டோரி மாதிரி தான் சொல்கிறேன். நான் வந்து 12th படிக்கும்போதும் சரி 11th படிக்கும்போதும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன். ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தேன். அதனால சரி வேறு வழி இல்லாமல் பிறரோட அறிவுறுத்தலின் பேரில் வந்து மறுபடியும் என்ன பண்ணேன், 3 வருஷம் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணனோ அதை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. டெசிஷன் மேக்கிங்கில் எப்படியெல்லாம் கோட் அவுட்டாக எப்படியெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகி எப்படி அஃபெக்ட் ஆகுன்னு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் அப்படியே ஃப்யூச்சரில் பார்ட் ஒன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பேசுவோம். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் ஒரு கெரியரோ இல்லை ஒரு கோர்ஸோ சூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மொதல் ட்ராப் என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த இங்கிலீஷோ தமிழோ ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவானுங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லாமல் நான் வேறு எந்த ஃபீல்டுக்கு சூஸ் பண்ண முடியும், வேறு எதை நோக்கி போக முடியும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யோசிச்சுங்க. இந்த ஒன்று மட்டுமே எய்ம் வச்சுட்டு ஒரு கோர்ஸ் எடுக்காதீங்க. பின்னின் வேறு எந்த வேலைக்கும் வேறு எந்த இதுக்கும் போகக்கூடாது. நீங்கள் எடுத்த கோர்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு தான் போக முடியும். ஸோ அப்போ நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்க வேணாம். ஸோ ஷிட் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். அப்புறம் நான் மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, பார்ட் டைம் ஜாப்பு எந்த ஒர்க்குக்குமே போனதில்லை, முன் அனுபவம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு இயர்னிங்ஸு இந்த மாதிரி எதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை வீட்டிலலாம் கொடுக்குறாங்க, இது எதுக்கு ஒர்க் போகணும், படிக்கிற நேரத்தில் படிக்க தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் நான் அதுக்கு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், காலேஜ் முடிச்சுட்டு அவங்களே பிளேஸ்மெண்ட் தருவாங்க. அப்படி இல்லை, யதார்த்தம் அப்படி கிடையாது. இது ரியாலிட்டி ஹிட்ஸ் ஹார்ட். நான் சொல்கிறேனே, நான் ஒரு ஸ்டோரில் 6 மாதமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அது எனக்கு பிடிக்காம தான் வந்து இப்போ சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்படி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஐ வாஸ் கோயிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் இது வரைக்கும் கோட்டை விட்டுங்கன்னு சரி, இதுக்கு மேலே கோட்டை விட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த மூவ் ஆன் பண்ணிட்டு, இல்லை இனி எடுக்க போகிற டிசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. மற்றவங்க யார் என்ன சொல்கிறாலும் சரி, மற்றவங்க யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, ஓகேங்களா? உங்கள் முடிவில் நீங்கள் தெளிவாக இருங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சைடில் ஒரு 6 மந்த்ஸு செமஸ்டர் டைத்தில் படிங்க. மற்றபடி ஒரு செம்முக்கு ஒரு 3 மாதம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு அந்த சம்பாரித்த காசில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இல்லை அந்த காசை சேர்த்து வச்சு அடுத்து உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கோ இல்லை ஃப்யூச்சர் மேபி பிஜி இல்லை ஃப்யூச்சர் ஸ்டடீஸ் இல்லை வெளிநாடு அப்ராட் போகிறீங்க, இல்லை ஓன் ஸ்டார்ட் அப் எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அப்புறம் அந்த காலேஜ் டைத்துலேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை ஷேர் மார்க்கெட்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. உண்மையாக ஒரு என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் வந்து ஒரு செக்யூரிட்டி முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேலையை விடுறீங்கனாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறதுனாலும் சரி, ஒரு வேலையை விடுறதுனாலும் சரி, யோசிச்சுங்க. வேலையை விட்டோம்னா நம்மளால் 6 மந்த்ஸோ 1 இயரோ சஸ்டெயினபிளாக நம்ம பொருளாதாரம், நம்ம எக்கனாமிக் சூழ்நிலை நம்ம பார்த்துக்க முடியுமா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த டிசிஷன் எடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். நான் அடுத்த வேலை வந்து இந்த சேவிங்ஸு முடிகிற வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இப்போ கொரோனா டயத்தில் வந்து சேவிங்ஸ் இல்லாதவங்களாம் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்க பார்த்துப்பீங்க. ஸோ சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்பத்துலேருந்தே சேர்த்த ஆரம்பிச்சிருங்க ஏதாவது ஒன்று. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டெசிஷன் மேக்கிங் அண்ட் சேவிங்ஸ் வந்து எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் டெசிஷன் மேக்கிங்கில் இன்னும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படியெல்லாம் டிசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.